அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு டாபிக் தான் கோடிங் அண்ட் டீகோடிங். சரிங்களா, இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே சொல்லிடுறேன். ஏன்னா குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் இல்லாத கொஷின் பேப்பர் இருக்காது. ஏன்னா ஒரு கொஷின் 2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கொஷினில் எக்ஸாமில் கேட்ட கொஷினும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ நம்பர் சீரீஸ் அண்ட் ராங் நம்பர் சீரீஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டாப்பிக்கும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ என்ன பார்க்கலான்னா பேசிக் இன்ஃபர்மேஷனில். ஸோ இதில் நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள். ஏபிசிடி வந்து 16 1லேருந்து 26 லெட்டர்ஸ் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து லைனாக எழுதாமல் ஸோ 13 லெட்டர் எம் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு மேலே என்னங்கிறது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் லெட்டரை வந்து கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். நம்பராக இருந்தாலும் லெட்டராக இருந்தாலும். ஸோ ஆர்டராக எழுதிட்டேன் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு லைனாக. ஸோ இங்கே 13 லெட்டர் எம் அப்படிங்கிறதா எம்முங்கிறது அடுத்தது என்னங்கிறது இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா, அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆப்போசிட் லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் எம்முங்கிறது அடுத்த லெட்டரை இங்கே என்னங்கிறது தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து, இதோட ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து போகும் ஏலேருந்து Z வரைக்கும். அப்படிங்கிறது இந்த சீரீஸ் வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர். ஜெட்லேருந்து ஏ அப்படின்னு போச்சுன்னா அது ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஏன்னா வந்து கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா லெட்டராக கொடுத்துருவாங்க LM QC. ஓகே, இந்த லெட்டர் வந்து 2396 அப்படிங்கிறதுக்கு கோட் பண்ணிட்டாங்க. NR ST அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகே, இது எப்படி இந்த லாஜிக் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்பர் கோட் பண்ணிட்டும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா லெட்டர் வந்து கம்ப்ளீட்டாக லெட்டர் மட்டுமே கொடுத்துட்டு லெட்டராகவும் கோட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, இல்லைன்னா சிம்பிள்ஸும் இருக்கலாம். இந்த பாசிபிள்ஸும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஹைட்ரஜன் என்பதை வந்து இந்த மாதிரி JCJZYSSD என்று குறியீட்டால் தரப்பட்டுள்ளது. ஓகேவா, ஆன்டிமோனி எனும் குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2015 குரூப் 2ல் கேட்ட கொஷின். ஓகேவா, இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கவனிங்க. ஹைட்ரஜன்கிறது எதை குறிக்குது பாருங்கள். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். HYDROGEN ஹைட்ரஜன். ஓகேவா, இது என்னன்னு குறியீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். JCJZYSSD அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ எந்த லாஜிக் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெச்ங்கிறத ஜேன்னு கோட் பண்ணியிருக்காங்க, ஒய்ங்கிறத சின்னு கோட் பண்ணியிருக்காங்க, டிங்கிறத ஜேன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருந்தால் ஆன்டிமோனிங்கிறத வந்து எப்படி நம்ம கோட் பண்ணி எழுதுவோம் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகே, லெட்டர்ஸ் கொடுத்துட்டு லெட்டர்ஸ் கோட் பண்ணி அதுவாக கேட்குறாங்க. ஸோ இந்த லாஜிக் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெச்ங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ ஜேங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், ஒரு லெட்டர் எடுத்து அடுத்த லெட்டரில் இருக்குது, ரெண்டாவது லெட்டராக இருக்குது. அப்போ +2 நம்ம ஆட் பண்ணோம்னா ஜே அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் ஒய் எங்கே இருக்குன்ட்டு. ஒய் இங்கே இருக்குது. ஒய்க்கு வந்து சி அப்படிங்கிறத மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டரில் தான் போகணும். ஸோ ஓகேவா, இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி தான் போகும். இந்த ஆர்டர் தான். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் இந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக போட முடியும். வேறு எதனா மிஸ்டேக் பண்ணிட போகிறீங்க, இப்படி தான் பண்ணணும். சி அப்படிங்கிறது ஒய்க்கு வந்து எத்தனாவது லெட்டராக இருக்குது பாருங்கள். 1 2 3 4வது லெட்டர். அப்போ +4ன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரே வந்து +2 +4 +6 +8 +10 +12 +14 +16 அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. ஸோ வேணால் செக் பண்ணலாம். லாஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்கள், N.
எண்ணுக்கு டி வந்து 16வது லெட்டராக இருக்கான்னு பாருங்கள். எண்ணை விட்டணும். இங்கே பாருங்கள் 3 6 9 12 15 16. டிங்கிறது வந்து 16 லெட்டராக வந்துருச்சுங்களா. எண்ணுக்கு வந்து டி 16வது லெட்டர் அப்படின்னா இந்த சீரீஸில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ஆன்டிமோனி அப்படிங்கிறதுக்கும் எழுதிடலாம். ஓகேவா? இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அடுத்தது போட்டுடலாம். நம்மளை கேட்டு இருக்க லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிமோனி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தனியாக எடுத்து எழுதிடுறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா தனியாக எடுத்து எழுதி கண்டுபிடிச்சிருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அப்படியே போட்டுருவீங்க கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் எக்ஸாமில் போனோடனே இந்த ஆர்டரில் வந்து ஏ டு Z வரைக்கும் எழுதுறீங்க. ஸோ இது மெமரி பண்ணுற மேக்ஸிமம் மெமரி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏ டு Z வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு வந்து நம்பர்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூஸும் லெட்டரும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஆன்டிமோனி அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். ஸோ இது என்ன ஃபஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், +2 +4 +6 இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஏ இருக்கா ஃபஸ்ட்டு, ஏவோட 2வது லெட்டர் என்னவா இருக்குது, சி. ஸோ சி தான் இங்கே கோடாக இருக்கும். என்னங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எண்ணுக்கு 4வது லெட்டர். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 4வதாக என்ன இருக்குது, ஆர். ஸோ அதே மாதிரி நீங்கள் +6 அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே Z வரும். இங்கே Q அப்படிங்கிறது வந்துடும். எம்முக்கு என்ன கோட் பண்ணிடுவாங்கன்னா W. ஓகே, என்ன கோட் பண்ணியிருக்காங்க, ஏ அப்படிங்கிறது. எண்ணுக்கு B அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க. ஒய்க்கு ஓ அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது +2 +4 +6 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. +14 வரைக்கும் வரும் உங்களுக்கு. அது மாதிரி தான் இதை வச்சு நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகே, இதுதான் கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து வேறு மாடலில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன், 2வது கொஷின், சன்சைன் என்பது TVOTIJOF என்று எனும் குறியீட்டால் தரப்படி 3 எனும் குறியீடு எதை குறிக்கும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சன்சைன் அப்படிங்கிறத நான் எழுதிடுறேன். SHINE. இதுக்கு T, இது V, இங்கே O, TIJOF அப்படின்னு தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர்ஸை பார்க்கும் போதே தெரியுது அடுத்தடுத்த லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. +1 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? +1 தான். STUV அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, NO அப்படிங்கிறது அடுத்தடுத்த லெட்டர் தான். ஸோ அடுத்தடுத்த லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. +1 தான் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் +1, இங்கே +1 அப்படிங்கிறது தான். +1 அப்படிங்கிறது தான். EF அப்படிங்கிறதும் +1 தான். ஓகேவா? எல்லா லெட்டருமே அடுத்தடுத்த லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி 3ங்கிறதுக்கு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். எம்மோட அடுத்தது என்ன வரப்போகுது, NOP. P அப்படிங்கிறது அடுத்தது வந்து O அப்படிங்கிறதுக்கு P தான் வரப்போகுது. N அப்படிங்கிறதுக்கு O அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த 3 அப்படிங்கிறதுக்கு NPPO அப்படிங்கிறது தான் கரெக்டான கோடிங், டீகோடிங். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், 3rd கொஷின். ஸோ இந்த கொஷினும் இன்னொரு டைப்பு தான். சரிங்களா? சேமாக எல்லா கொஷினும் எடுக்கல, வேறு வேறு மெத்தடில் தான் இருக்குது. இதில் வந்து ராங் அப்படிங்கிறது GNORW என்று குறியீட்டால் தரப்படி ரைட் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? இதான் கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் நீங்கள் எடுத்து எழுதுங்க. ONG. ஓகேங்களா? இது எப்படி கொடுத்துருக்காங்க, GNORW. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். இது W அப்படிங்கிறது G அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் கோட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், இது கிளியராக பார்த்தாலே தெரியுது இது ரிவர்ஸில் எழுதியிருக்காங்கன்ட்டு. G அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் லெட்டராக. ஸோ லாஸ்ட்டுக்கு அடுத்த லெட்டர் இங்கே ஃபஸ்ட்டுக்கு அடுத்த லெட்டராக இருக்குது. நடுவில் இருக்க லெட்டர் அங்கேயே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டில் 2வது லெட்டராக இருக்கிறது லாஸ்ட்டில் 2வது லெட்டராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் லெட்டராக வந்திருக்கு.
ஓகேவா? அப்படி தான் எழுதியிருக்காங்க. இதே மாதிரி ரைட்டுக்கும் நம்ம எழுதிடலாம். ரைட் அப்படிங்கிறத நான் எடுத்து எழுதிறேன். RIGHT. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் எழுதுங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் ஃபஸ்ட்டுக்கு ரெண்டாவதாக இருக்க லெட்டர் வருது. நடுவில் இருக்க லெட்டர் அங்கேயே தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன வருது? I வந்துடும், இங்கே R வந்துடும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் தான் எழுதியிருக்காங்க. இதை கொஞ்சம் லாஜிக்காக நீங்கள் திங்க் பண்ணால் போதும், போட்டலாம். இதுக்கு போய் நீங்கள் நம்பர்ஸ் வந்திருக்கா இல்லை லெட்டர்ஸ் ஏபிசியில் எப்படி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆராக இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் இங்கே வந்து மேக்ஸிமம் இங்கே ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இது வந்து ஆப்ஷனில் இருக்கும், இதை வச்சே போட்டலாம். ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து லெட்டர் வந்து நம்பருக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்னோ அப்படிங்கிறது 71 அப்படிங்கிறதுக்கு கோட் பண்ணியிருந்தா வெல் அப்படிங்கிறது எதனை குறிக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஸ்னோ அப்படிங்கிறதே 4 லெட்டர் வந்துருச்சு. ஆனால் நம்பரில் பார்த்தீங்கன்னா 71ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் வந்து ஏபிசியில் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை கண்டிப்பாக கூட்டியிருப்பாங்க இல்லைன்னா கழிச்சிருப்பாங்க. அது மூலயமா தான் 71 அப்படின்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நாமளே யோசிச்சுக்கலாம். ஸ்னோவில் எஸ் அப்படிங்கிறது ஏபிசியில் எத்தனாவது நம்பராக வருதுன்னு பாருங்கள். ஸோ 19. என் அப்படிங்கிறது 14 அப்படிங்கிறது வரும். ஓ அப்படிங்கிறது 15வது. W அப்படிங்கிறது 23. ஸோ இந்த யூனிட் டிஜிட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது கரெக்டானு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, 71 தான் வருது இந்த வேல்யூ. அப்போ நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி வெல்லுக்கும் போட்டுடலாம். டபிள்யூங்கிறது எத்தனாவது லெட்டராக வருது? 23. ஏங்கிறது 1வது லெட்டர். எல் அப்படிங்கிறது 12. எல் அகைன் வந்து 12 தான். ஸோ சேமாக லெட்டர் வந்தாலும் எந்த நம்பரோ அதே தான் நம்ம போட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 48 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ இதுதான் கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். 2022 கேட்ட கொஷின். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு லெட்டர்ஸ் வந்து லைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடும் கொடுக்கப்பட்டுள்ளது. எண் குறியீடும் கொடுத்துருக்காங்க. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைத்தால் பொருளுள்ள வாக்கியமாக கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதுனாக்கா அது பொருளுள்ள வாக்கியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ புதிதாக கண்டுபிடிக்கிற அந்த வார்த்தைக்கு இங்கே அதோட கரஸ்பாண்டிங் கோடை வந்து நம்ம பண்ணணும். ஓகே, இதுதான் கொஷின். ஸோ இந்த லெட்டர்ஸை நம்ம பார்த்தாலே தெரியுது இதில் நம்பர் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்க போகுது. NUMBER அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ எண்ணுக்கு வந்து என்ன நம்பர் வருது பாருங்கள். 4ங்கிறது வருது. யூக்கு வந்து 6 அப்படிங்கிறது வருது. எம்முக்கு 2 அப்படிங்கிறது வந்துடுச்சு. பிக்கு 5 அப்படிங்கிறது வரும். ஈக்கு 3, ஆருக்கு 1. ஸோ இது நான் எதுலேருந்து எழுதுறேன்னு புரியுதுங்களா? இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஜம்பிள்டு லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்பர்ஸும் கோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம ஒரு ஆர்டரில் எழுதி ஒரு வார்த்தையாக அர்த்தமுள்ள வார்த்தையாக எழுதிட்டோம். அதுக்கான கோடிங் கரஸ்பாண்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4, 6, 2, 5, 3, 1 அப்படிங்கிறது பி ஆப்ஷன். ஓகேவா? இது புரிஞ்சிச்சிங்களா? அடுத்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் பார்க்குறோம். 2023 கேட்ட கொஷின். ஸோ இதில் வந்து லெட்டர்ஸ்க்கு நம்பரை கோட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே டைரெக்டாகவே எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு 19, 17, 21, 1, 18, 5 அப்படிங்கிறது தான். இது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் யோசிக்க தேவையில்ல. SQUARE அப்படிங்கிறது டைரெக்டாகவே ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸில் ஏபிசி நம்பர் நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா எஸ்ஸுக்கு 19 வந்துடும், Qக்கு 17 வந்துடும், யூக்கு 21 வந்துடும். ஓகேவா? அடுத்து ஏங்கிறது 1 அப்படின்னு தெரியும். ஆறுங்கிறது வந்து 18, இ அப்படிங்கிறது 5. அவ்வளோதான். இது மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிளுக்கு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க.
ஸோ ரெக்டாங்கிளுக்கு இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, ஆருக்கு இல்லைனா ஈக்கு பாருங்கள். ஈக்கு பார்த்தீங்கன்னா ஈங்கிறது 5 அப்படிங்கிறது தெரியும். 5ஆல் முடியறது வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 18 அப்படின்னு இருக்குது. 18ல் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு லாஸ்ட் லெட்டர் என்ன இ அப்படிங்கிறது 5 தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. என்ன லாஸ்ட்டில் வந்து 5ன்னு முடியுது. ஓகே, இப்படி கூட நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். அடுத்ததும் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஷின் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். ஹம்பிள் அப்படிங்கிறத வந்து EHLUBM அப்படிங்கிற குறியீட்டால் தரப்படி எஜுகேஷன் என்னும் குறியீடு எதனை குறிக்கிறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது குரூப் 1ல் 2021 கேட்ட கொஷின். ஓகேவா? ஸோ இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணி, ஸோ இதுலேயும் சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஹம்பிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுருங்க, BLE. ஓகேவா? ஃபஸ்ட்டு இ அப்படிங்கிற லெட்டர் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டில் இருக்க லெட்டர் EH. ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க லெட்டரும் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க லெட்டரும் எழுதியிருக்காங்க. அடுத்தது வந்து BM அப்படிங்கிறது. லாஜிக் புரியுதான்னு பாருங்கள். லாஸ்ட்டில் இருக்க லெட்டரும் ஃபஸ்ட்டில் இருக்க லெட்டரும் அடுத்தடுத்து எழுதிட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க லெட்டரும் ஃபஸ்ட்டுக்கு அடுத்த லெட்டரும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனையும் நம்ம அதே ஃபார்மெட்டில் எழுதிடலாம். எஜுகேஷன் என்னங்கிறது இங்கே வந்துடும். ஸோ ஈங்கிறது இங்கே வந்துடும். அடுத்தது லாஸ்ட்டுக்கு முன்னாடி லெட்டர் என்னன்னு பாருங்கள், O, இங்கே D வரும், I, U, P, C, A. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், NEOD அப்படிங்கிறது இந்த 4th ஆப்ஷன் தான். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷினும் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு சிம்பிளான கொஷின் உங்களுக்கு சொல்லிவிட்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் எந்த லாஜிக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ மெடிசன் அப்படிங்கிறத வந்து EOJDJEFM அப்படின்ட்டு கோட் பண்ணியிருந்தேன். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பாருங்கள், சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிடலாம். மெடிசன், ஓகேவா? CINE. ஸோ மெடிசனில் ஃபஸ்ட் லெட்டர் எம்னு இருக்கா, லாஸ்ட் லெட்டர் இ அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பாருங்கள் என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டில் வந்து எம்முக்கு வந்து ஈன்னு கோட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டில் ஈக்கு வந்து எம்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ கம்ப்யூட்டருக்கு அப்படின்னா ஆர்னு கோட் பண்ணியிருப்பாங்க, கம்ப்யூட்டரில் சிக்கு ஆர்னு கோட் பண்ணியிருப்பாங்க. ஆரில் வந்துட்டு கடைசியில் ஆரில் முடியுதா, அதுக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் சி அப்படிங்கிறத கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த லாஜிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்கா, இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். இது 2022 கேட்ட கொஷின். இப்போ நம்ம பார்த்த கோடிங் டிகோடிங் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹோம் எக்ஸாமில் உங்களுக்கு 3 சம் கொடுக்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ டு ஆல்.